ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப மோட்டிவேஷனான ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. 5 வருஷம் கழித்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணது கண்டிப்பாக நிறையவே இருந்திருக்கும். அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. பிசிஓடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடு டியூப் பிளாக்காக இருந்திருக்கு. வெறும் பிசிஓடி இருந்தாலே ப்ரெக்னென்ட் அடைகிறது ஒரு பிரச்சனை, அதே மாதிரி டியூப் பிளாக் இருந்தாலும் பிரச்சனை. ரெண்டுமே இருந்திருக்கு. ஒரு டியூப்பில் தான் ஓவலேஷன் ஆகும். அதுவும் பிசிஓடி இருக்கனால கரெக்டாக ஓவலேஷன் ஆகுமான்னு தெரியல. ஒரு மாதம் மாறி மாறி தான் ஓவலேஷன் ஆகும். பட் ஸ்டில் அவங்க மோட்டிவேஷனாக நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய டிப்ஸ்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட்டும் சைடு பை சைடு ஃபாலோ பண்ணி விரதங்களும் பார்த்திங்கன்னா இருந்து, அதாவது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. கடவுள் அப்படியே அள்ளி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 2 ப்ரெக்னென்சி, அதாவது ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ட்வின் பேபி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். அவங்க இப்போ ரீசெண்டாக தான் ப்ரெக்னென்சிலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் குழந்தை நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக பேபி நல்லபடியாக பிறக்கணும் ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசில் நினச்சிக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ அவங்க என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. பேபியில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பிசிஓடி, டியூப் பிளாக், ஒன் சைடு. வெயிட் 75 கேஜி. 75 கேஜின்றது ரொம்ப அதிகம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த வெயிட்டுக்குரிய, அதாவது அந்த ஹைட்டுக்குரிய வெயிட்டை விட அதிகம்தான். அதே மாதிரியே இப்போது ப்ரெக்னென்சிக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, டைரெக்டாகவே வெயிட்டு, ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலேட்டடானது. ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம். பட் இவங்க ஓவர் வெயிட்லாம் கிடையாது. பட் ஸ்டில் பிசிஓடி, டியூப் பிளாக்னால ப்ரெக்னென்சி டிலே ஆகிருக்கு. அதே மாதிரியே இருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் வீடியோ நான் 3 இயர்ஸாக பார்க்குறேன். பட் கண்டினியூவாக நான் ஃபாலோ பண்ணல. அதாவது 3 வருஷம் நம்ம சேனல் பார்க்குறாங்க, பட் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணல. அப்பப்போ நான் 2 மாதம் ஃபாலோ பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மனசே வெறுத்துருச்சு. நிறைய அழுதுருக்கேன் முருகன்கிட்ட. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிளகு விரதம் இருந்திருக்காங்க. சஷ்டி விரதம் மந்த்லி அப்போது. ஸோ சஷ்டி விரதம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த நவம்பர், அக்டோபர் இந்த மாதங்கள் டைமில் வரும். 6 நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுறது. ஸோ அந்த டைமில் மிளகு விரதம் இருந்திருக்காங்க. ரொம்ப கடுமையான விரதம், மிளகு மட்டுமே இருந்துட்டு இருக்கிற விரதம். அதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பங்குனி உத்திரப்போ மடிப்பிச்சை ஏந்திருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்பவே மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசில் யோசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடு ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்திருக்காங்க. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, எனக்கு நீங்கள் இதை மட்டும் 100% நம்புங்க, ட்ரீட்மெண்ட் போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே பண்ணுங்கள். நான் பிசிஓடி இருக்கவங்களுக்குமே சொல்லுவேன், டேப்லெட் போடுங்க, ரெமிடியும் எடுங்க, டேப்லெட்டும் போடுங்க. ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டேப்லெட் எடுக்காமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு டேப்லெட் கூடவே சேர்ந்து இதை எடுக்கும்போது சீக்கிரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டுமே சேரும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி வெறும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் ஆகலை, ஆனால் நான் ரெமிடி எடுத்தேன் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமையே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகும். சிலருக்கு ரெமிடி கூடயே ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டும் தேவைப்படும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரெமிடி சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ ரெண்டுமே சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ரெக்னென்சி அப்படின்றத நீங்கள் டச் பண்ண முடியும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க, ரெமிடிஸும் எடுத்திருக்காங்க. இவங்க என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மலைவேம்பு எடுத்திருக்காங்க. ஸோ 2 மாதத்துக்கு பீரியடான 3 டேஸ்க்கு எடுத்திருக்காங்க. அந்த மலைவேம்பை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரெமிடியில் மலைவேம்பு ரொம்ப 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 முக்கியமானது. 3 நாள் மலைவேம்பு எடுக்கணும். அது உங்கள் பீரியட்ஸோட எந்த 3 நாளாக வேணாலும் இருக்கலாம். 1, 2, 3, 2, 3, 4, 3, 4, 5 இந்த மாதிரி முதல் 3 நாட்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும்ல. ஸோ நீங்கள் அந்த லீஃப் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி வச்சு கொண்டு எடுக்கிறதுக்கு மேபி 1 டே ஆகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இலையாக கிடைக்கலன்னா நீங்கள் பவுடராகவும் எடுத்து, அதாவது நாட்டு மருந்து கடை, அமேசான்லலாம் கிடைக்கும் மலைவேம்பு. அந்த பவுடரை 1 டம்ளர் தண்ணியில் கலந்து காலையில் குடிக்கணும். நிலவேம்பு கிடையாது, மலைவேம்பு வேறு, நிலவேம்பு வேறு. அதுக்கப்புறம் நட்ஸு, கொய்யாப்பழம், செவ்வாழைப்பழம், பச்சைப்பயிறு, காராமணி, அதாவது மெயினாக நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்திருக்காங்க. பச்சைப்பயிறு, காராமணி அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொய்யாப்பழம், நட்ஸ், அதாவது பாதாம், வால்நட்டு, சியா சீட்ஸு, செவ்வாழைப்பழம், நெல்லிக்காய், இதெல்லாம் நான் ரெகுலராக சொல்லக்கூடிய உணவு. அதெல்லாம் எடுத்திருக்காங்க.
எப்படி சொல்கிறதுனே தெரில. பட் நீங்கள் நேரில் இருந்தால் நான் உங்கள் காலில் விழுந்துருவேன்னு சொல்கிறாங்க. கால்லலாம் விழுக வேணாம், என்னை ஹக்கி பண்ணாலே நீங்கள் போதும். அண்ட் எனக்கு வந்து ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி 50 டேஸ் ஆகுது. 1 வீக் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர். அவங்கள ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் 2 பேபி நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக வந்து 2 குழந்தைய நல்லபடியாக பிறக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பிறக்கும். பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேபி பிறந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. அதை பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கணும்னு எங்கள் 2 பேபிக்கும் கண்டிப்பாக ஸ்ரீ அக்கா இதை வீடியோவை போடுங்கன்னு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கும் மோட்டிவேஷன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, போட்டதையே போடுறோமோ, இது பேசாமல் எதுக்கு அப்படின்னு சம்டைம்ஸ் எல்லாம் இப்போ தோணுது. பட் அது தோணக்கூடாது, பட் சம்டைம்ஸ் தோணுது. ஆனால் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஸ்டோரியை பார்க்கும்போது தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இது வந்து என்னால் நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். 100% தெரியும் இது என்னால் நடக்கலை. பட் இது நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வந்து என்னால் முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. நல்லபடியாக கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நல்ல ஹாஸ்பிட்டல், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கரெக்டு தான். விசாரித்து ஒரு தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி பண்ணவங்க, ரொம்ப மணி மெயின்டடாக இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஹாஸ்பிட்டல்லையே. இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்கூலுமே நிறைய டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே ஸ்கூல் தான், எல்லாருமே டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குற ஸ்கூலுக்கும் பணம் வாங்கிட்டு ஏனோ தானோன்னு சொல்லி கொடுக்குற ஸ்கூலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுமே எல்லாருமே எம்பிபிஎஸ் எல்லாருமே அதுக்குரிய தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நல்ல ஹாஸ்பிட்டலும் இருக்குது, பணத்துக்காக எய்ம் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்றது நீங்கள் தான் அதை விசாரிச்சுக்கணும். நீங்கள் எந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களா. கூகுள் ரிவ்யூவில் போட்டிங்கனாலே நீங்கள் பார்க்க போகிற ஹாஸ்பிட்டலை பற்றி நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கவங்க ரிவ்யூ போட்டிருப்பாங்க. கூகுளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, க்ரோம், அதில் போய் அந்த ஹாஸ்பிட்டல் ரிவ்யூன்னு செலக்ட் பண்ணிங்கனாலே அதில் ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க நிறைய ரிவ்யூ வந்து இப்போல்லாம் போடுறாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க கூட ஒரு பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு அதோட ரிவ்யூ பார்த்து நம்பிக்கையாக நம்ம புக் பண்ணலாம். இப்போ எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட எங்களுக்கு யார்கிட்டையாவது கேட்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு லேசியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா ரிவ்யூ தான் பார்ப்போம். அது எப்படி அந்த இடம், ஒரு இன்ஸ்டியூட், ஸ்கூல், எதுவாக இருந்தாலும். ஈவன் இப்போ என் ஃபஸ்ட் பையன் ஒரு கிண்டர் கார்டன், ப்ரீகேஜி, எல்கேஜி படித்தான். அது கூட நாங்கள் எங்கள் ஏரியாவில் ரிவ்யூ பார்த்து தான் போனோம். பட் சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா அந்த ரிவ்யூ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்மளை மாதிரி இருக்கவங்க தான் போட்டிருப்பாங்க ரிவ்யூ. ஸோ முடிஞ்ச அளவு அதில் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே அது நிறையா ஸ்டோரியும் சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரி டாக்டர் இருக்காங்க, எப்படி அது குட்டாக பேடான இடமா, நீங்கள் போகிறதுக்கு ஒர்த்தா இல்லையான்றது உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு ரிவ்யூ மேலெலாம் நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மூலமாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் அமையும், அந்த மாதிரி போங்க. சும்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது, இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி சும்மா, அதாவது எப்படி சொல்கிறதுனா பெருசாக அதுக்காக சர்ச் பண்ணாமல் டக்குன்னு நுழைஞ்சிடாதீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் நல்ல இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். எனக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ப்ராப்ளம், என் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம், அதாவது 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்களுக்கும் இந்த பிசிஓடி, டியூப் பிளாக்னால ஷுவராக எப்போ ஓவலேஷன் நடக்கும்னு தெரியாதுன்றதுனால டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் நட்ஸ் மில்க் வந்து கொடுத்தேன், செவ்வாழையும் கொடுத்தேன். ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆச்சு. செவ்வாழை ரொம்ப நல்லது 2 பேருக்குமே. அது வந்து ஃபர்டிலிட்டி பூஸ்டர் அப்படின்னு சில உணவுகளை தான் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து மெயினானது செவ்வாழை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாதாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், எக்கு, இந்த மாதிரி சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஒன்று இந்த செவ்வாழை, அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பி இப்படி ஒரு மோட்டிவேஷனால ப்ரெக்னென்சி ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி வீடியோ இருக்குது. நிறைய இஷ்யூஸ்க்கு என்ன மாதிரி டிப்ஸ் எடுக்கலான்றதும் இருக்குது. உங்களுக்கு தெரியலை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு எல்லா வீடியோஸுமே பின்னாடி போய் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு விட்டுட்டு கேளுங்க. அதில் உங்களுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல, டவுட் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்றைக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன்ல அந்த வீடியோவில், ஏன்னா ஓல்டு வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு வீடியோவில் ரிப்ளை பண்ணாட்டி கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணுறதுல பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து
ஃபுல்லாக ரெகுலராக பண்ண முடியல. பட் முடிஞ்ச அளவு நான் பண்ணிடுவேன், எப்படினாலும் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.